அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். எது வாழ்க்கையில உண்மையிலே சந்தோஷம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எத்தனை வருஷம் இங்க வேலை செஞ்சிருப்பாங்க? குறைந்தது ஒரு 25-30 வருடமாவது உழைத்திருப்பார்கள். உங்களை மாதிரி எத்தனை பேட்சை பார்த்துருப்பாங்க? ஐயோ நிறைய பார்த்தாச்சுரா சாமி, போரு விடு என்று இல்லாமல் புதிதாக பூத்திருக்கிற மலர்கள் போன்ற உங்களினுடைய முகங்களை பார்க்க திரும்பவும் வருகிறார்களே ஏன்? ஏனென்றால் ஆசிரியர்களினுடைய பணி அப்படிப்பட்ட பணி. நான் சார் எல்லாம் வந்து கார்ப்பரேட் செக்டரினுடைய முகங்களையும் பார்க்கிறோம். இந்த பணியாற்றுகிற ஆசிரியர்களை விட பல மடங்கு சம்பளங்கள் வாங்குகிற நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். ரொம்ப திறமையானவர்கள் கூட. டெக்னாலஜிக்கலி தே ஆர் வே அபவ் த ஜெனரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ். எல்லாம் இருக்கு. ஆனால் நீ செய்கிற வேலையில் உனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்னா, என்னது ஆத்மாவா திருப்தியா? வாட் டு யூ மீன்? அடுத்த கம்பெனியில் 12 பைசா ஜாஸ்தி கொடுத்தா வேலையை மாற்றிடுவான். 12 பைசா இல்லை, இப்போ ஒரு 5 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்குதுன்னு வேலையை மாற்றிடுவான். பிகாஸ் இந்த இடம் முக்கியம் இல்லை அவங்களுக்கு. அவங்க மேலே மேலே போவது மாத்திரம்தான் முக்கியம். ஆனால் ஆசிரியர்கள் அப்படி அல்ல. பறந்து செல்கிற பறவைகள் அல்ல அவர்கள். குளத்தின் ஓரத்திலே வளர்ந்திருக்கிற நாணல்கள். அந்த இடத்தை விட்டு பெயர்வது அவர்களுக்கு எளிதானது அல்ல. எனவே அன்பு கண்மணிகளே, ஒரு சின்ன கவிதை சொல்றேன், அப்புறம் தான் நான் தலைப்புக்குள்ள போறேன். தீபத்தை வணங்கினர் மக்கள். புரியுதானே? இவ்வளோ தமிழ் புரியுமா? தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான். ஆசிரியர்கள் அந்த தீக்குச்சிகளைப் போல, நீங்கள் தீபத்தை போல நாளைக்கு சுடர் விட்டு எரிய போகின்றீர்கள். உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களில் சிலர் தொடப்போகிற உயரங்களை இங்கிருந்து பார்க்கிற போது எனக்கு பெருமையாகவும் சிலிர்ப்பாகவும் இருக்கிறது. There is absolutely no limits. எந்த துறைக்கு நீங்க போனாலும் சரி, அந்த துறையின் உச்சத்தை உங்களில் மிக பல பேர் எய்த போகிறீர்கள். தீபங்களைப் போல சுடர் விடுகிற உங்கள் வாழ்க்கையை பிரமிப்போடு நாளைக்கு நிறைய பேர் பார்க்க போகிறார்கள். அந்த தீபம் புனிதமானதா உயர்ந்ததா என்றால் உயர்ந்தது. ஆனால் அந்த தீபத்தை விட உயர்ந்தது அந்த தீபத்தை ஏற்றிய தீக்குச்சியினுடைய தியாகம். அதுதான் ஆசிரியர்கள். பெரும்பாலும் காலேஜில் படிக்கிறப்போ அது புரியாது. ஓயாம நேரம் அசைன்மெண்ட் இப்போதான் நாமே வந்திருக்கோம். வந்து செட்டிலே அல்ல, அதுக்குள்ள அந்த மிஸ் அந்த அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட் நிமிந்து பார்க்கறதுக்குள்ள செமஸ்டர், அதுக்குள்ள மிட் செமஸ்டர். விடுங்கப்பா, நாங்களே 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படிலாம் தான் இருக்கும். ஆனால் ஆசிரியர்களுடைய அருமை கல்லூரியை விட்டு வெளியே போன பிறகுதான் தெரியும். வெளியே போன உடனே தோழிகளே, நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யுவர் லைஃப். உங்க வீட்டில் இருக்காங்க, அதை நான் சொல்லலை. வெளி உலகத்தில் நீங்க ஒரு நிறுவனத்துக்கு போகலாம், எங்கேயாவது போவீங்க, யாரும் உங்களை ரொம்ப யாரு சிரிச்சு ரொம்ப இனிமையா பேசுறான்னு அவன் தான் பள்ளம் வெட்டுறவன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வெளி உலகம் அப்படித்தான் இருக்கும். லயன் கிங் பார்த்திருக்கீங்களா? லயன் கிங்கோட முதல் டயலாக் என்ன? ஃபர்ஸ்ட் லைன், லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று அந்த ஸ்கார் என்கிற சிங்கம் சொல்லும். லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேர் அவுட் சைட் த கேம்பஸ் ஆஃப் த காலேஜ். உள்ள இருக்கிற மட்டும் சில டீச்சர்ஸ் வந்து நச்சு எடுக்கும். பிளேஸ்மெண்ட் இருக்கா? இங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். தினம் ஒரு டீச்சர் வந்து கேட்பேன், யோசிச்சுட்டு இருக்கேன் மிஸ், முடிஞ்சா அப்ளை பண்ணுவேன். பண்ணிடுறா, இது செய்டா, அதுக்கு அப்ளை பண்ணிடா. இப்போ தொந்தரவு இல்லை, அவங்க வீட்டுக்காரர் எப்படித்தான் சமாளிக்கிறாருன்னே. ஆனால் பிலீவ் மீ, வெளியில் போனோன்னு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு அப்ளை பண்ணியா, இதுக்கு அப்ளை பண்ணியா, இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியா, டெஸ்ட்டுக்கு எப்படி படி, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் கேர். இவங்க ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னா, தே டூ கேர். அவ்வளோதான் வித்தியாசம்.
அல்ல ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் தேனொழுக பேசுவாங்க, நல்ல டீச்சர்ஸ், அவங்களால அப்படி பேச முடியும். சில பேர் முகத்தை சிடுச்சிடுன்னு வச்சுட்டு இருப்பாங்க. பிறந்ததுலேருந்து இப்படித்தான் இருக்காங்க பிள்ளை. அது எனக்கு தெரிஞ்ச வரை கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குற எல்லா டீச்சர்ஸுமே அப்படியே இருந்திருக்காங்க. கோவேலண்ட் பாண்டுன்னா என்னன்னு ஒரு டீச்சர் என்ன கேட்டாங்க. நாம் எங்கே கண்டோம் +2ல். அப்போ தான் லேசாக மிஸ் கோவேலண்ட் பாண்டு கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ். நான் இன்னும் யோசிச்சே முடியல. அதுக்குள்ளே அந்த டீச்சர் என்ன வெளில அனுப்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா என்னோட மன உறுதியை நீங்கள் எப்படி பாராட்டணும்னு பாருங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் மனதளவில் மாணவிகளுக்காக, படிக்கிற அந்த குழந்தைகளுக்காக எப்படி பதறி பதறி துடித்து கவலைப்படுகிற இதயங்களோடு ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்பது மேடையினுடைய இந்த பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு மிக நன்றாக இப்போது தெரிகிறது. ஸ்டூடெண்டாக இருந்தப்போ ரொம்ப தெரியல அது, ஆனால் இப்போது தெரிகிறது. நான் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் கொஞ்சம் டிப்ரெஷன் வரும் சார். அப்போ ஏன்னா அந்த சிகிச்சை அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமானது. நான் அனுதாபம் தேடுறதுக்காக இதை சொல்லலை. ஏன்னா உங்களுடைய பிரார்த்தனை, பல பேருனுடைய ஆசை, நான் வந்துட்டேன். அதனால் அனுதாபம் தேடுறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக. சம்டைம்ஸ் அது ஒரு டிப்ரெஷன் வரும். டிப்ரெஷன் இல்லாதவங்க யார்? எல்லாருக்குமே சில நேரங்களில் வர்றது தானே. அப்போ டிப்ரெஷனுக்கு என்ன டிப்ரெஷன் காரணம்னா, சில பேர் வந்து என்னோட மெமரியை டெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு மூளைக்கு போகிற அந்த ரத்த குழாயில் பாதிப்பு இருந்தாலும் அவங்களே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எங்கள் டாக்டர் சொல்கிறார் அதுக்கு சம்மந்தமே இல்லை, முன்னாடி நினைவு இருந்தது இப்போ நினைவு இருக்குன்றார். நான் யார் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு தெரியல. ஐயோ நான் அப்போவே நினச்சேன் மூளையிலன்னா அந்த அம்மாவை முன்னாடியே எனக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரியான சில இடைஞ்சல்கள் வர்றப்போ நமக்கு லேசாக டிப்ரெஷன் வரும். ஸோ டிப்ரெஷனுக்கு ஐ ஃபவுண்ட் மை ஓன் டெக்னிக் டு கெட் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். நீங்கள் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கூட வரும், வயதானவர்களுக்கு தான் வருன்றது கிடையாது. சின்ன குழந்தைகளுக்கு கூட, உங்களை குழந்தைன்னு சொல்ல நினச்சிக்காதீங்க, ஏன்னா எல்லாம் குழந்தை தான், சின்ன சின்ன குழந்தைங்க நீங்களாம், பச்சை பிள்ளைங்க, உங்களுக்கு கூட வரும். ஒவ்வொரு நேரம் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கும். நீங்கள் அன்றைக்கி தான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க, ஒரு நாய் மதிக்கல. அது இதை விட நம்ம டிப்ரெஷன் வர்றதுக்கு வேற பெரிய காரணம் இருக்க முடியுமா உலகத்தில்? நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனை எடுக்கலை, எவ்வளோ டிப்ரெஷன் வரும்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அமேசானில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, நாசமாக போகிறவன் சைஸை தப்பாக அனுப்பிச்சிட்டான். பல முறை படம் பார்த்து மிந்த்ராலேருந்து ஒரு தோடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அது வந்த அப்புறம் தான் தெரியுது அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது மனசு எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாரு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.